சதர்ன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் நிறையா பண்டிகைகள் வந்து கொண்டாடுறாங்க. அதுவும் ரம்ஜானு, பக்ரீத்து, தீபாவளி அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான பண்டிகை நவராத்திரி பண்டிகை. இந்த நவராத்திரி பண்டிகைன்னா அதுக்கு நிறையா பின் வரலாறு இருக்குது. இதிகாசங்கள் அதில் பார்த்திங்கன்னா பின் வரலாறு இருக்குது. இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா அதில் தசரா பண்டிகை வந்து ரொம்ப முக்கியமான பண்டிகை. அதாவது இந்துக்களோட பண்டிகையில் ரொம்ப முக்கியமான பண்டிகை. இந்த தசரா பண்டிகை பார்த்திங்கன்னா 9 நாள், எல்லாத்துக்கும் தெரியும் 9 நாள். இது எல்லாத்துக்கும் எல்லாருமே எல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப் எல்லாம். இருந்தாலும் நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் 4 பேருக்கு பகிருங்க. அதனால் உங்களுக்கும் நன்மை உண்டாகும். ஏன்னா இது நவராத்திரிங்கிறது எல்லா இந்துக்களுமே ஒரு கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு புனிதமான நாள், தசரா நாள். இந்த தசரா நாளில் எதை தொடங்கினாலும் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தசராவுக்கு பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா தசரா வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கொண்டாடினா கூட ஒரு குறிப்பிட்ட சில 3 இடங்களில் தான் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுதாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினம். இது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் 13 கிலோமீட்டர் தொலைவில் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் தசரா பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. இப்போ இந்த தசரா கொண்டாடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே அன்றைக்கி மட்டும் வர்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவில் மைசூரில் பார்த்திங்கன்னா அங்கேயும் இதுக்கு ஒரு இகரான இதாக கொண்டாடுறாங்க மைசூரில். அதுக்கப்புறம் வட இந்தியாவில் ஒரு இடத்துல கொண்டாடுறான்னு சொல்கிறாங்க. இப்போ குலசேகரப்பட்டினம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஞானமூர்த்தீஸ்வரர் அந்த மாதிரி ஒரு அவரோட துணைவியார் வந்து அந்த முத்தாரம்மன், அவங்களோட 2 பேரும் வந்து வீட்டிருக்காங்க. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 300 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 300 ஆண்டுகள் பழமையான கோயில் வந்து அதுக்கும் ஒரு தசரா வந்து உருவானதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட அந்த கோயிலை சுற்றி ரொம்ப அந்த முத்தாரம்மனோடேருந்து அந்த ஊர் மக்களை, அந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஊர் மக்களை காக்கிறதா புராணங்கள் சொல்லுது. அதாவது இந்த கோயிலை மாரவர்மன் குலசேகரன் காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு மகிஷாசுரன்னு ஒரு அரக்கன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி வாழ்ந்திருக்கான். அப்போது வந்து அந்த ஊர் மக்கள் வந்து தங்களுக்கு இவ்வளோ இதுலேருந்து விடுபடுறதுக்கு நமக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெய்வத்திட்ட வேண்டியிருக்காங்க. அப்போ தேவிகிட்ட வந்து வேண்டும் போது அந்த தெய்வம் வந்து லலிதாம்பிகை அப்படிங்கிற ஒரு குழந்தையாக பிறந்திருக்கு. அந்த லலிதாம்பிகை அப்படிங்கிற அந்த குழந்தை வந்து 9 நாள் வந்து வளர்ந்து பெரியாளாகி துர்காதேவியாக அவதாரம் எடுத்து அந்த மகிஷாசுரனை வந்து அழிச்சிருக்காங்க. அதுதான் வந்து குலசேகரப்பட்டினத்திலோட அந்த தசரா கொண்டாடுறதுக்குண்டான வரலாறு. ஏன்னா இந்த லலிதாம்பிகை வந்து 9 நாளில் வளர்ந்து 10ஆவது நாளில் பார்த்தீங்கன்னா பராசக்தி லலிதாம்பிகை அப்படிங்கிற உருவமாக மாறியிருக்காங்க. அதுதான் அந்த குலசேகரப்பட்டினத்தோட வரலாறு. இந்த கோயில் வந்து 300 வருஷங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டதுன்னு புராணம் சொல்கிறாங்க. 2வது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான என்ன பார்த்திங்கன்னா, அங்கே வர்ற பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேடமிட்டு வருவாங்க. அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. அப்படின்னா இப்போ ஒவ்வொரு சின்ன வயசுலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தங்களுக்கு இப்போ என்னென்ன வேஷம்லாம் பிடிக்குமோ அதை வந்து அணிஞ்சிட்டு வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டாக்டர் வேஷம், போலீஸ் வேஷம், பிச்சைக்காரி வேஷம், ஒரு ரயில்வே மேன் வேஷம், ஒரு அதாவது எப்படி சொல்லலைன்னா ஒரு ஆசிரியர் வேஷம், இந்த சர்ச்சி வேஷம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் கொண்டு அந்த 10 நாளைக்கு முன்னாலே மாலை அணிவிச்சு ஒவ்வொரு ஊராக போய் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் போய் கிடைக்கிற பணத்தை சேர்த்து அதை செலவழித்து அந்த மீஜை கொண்டு வந்து அந்த கோயிலை வந்து காணிக்கையாக செலுத்துகிறாங்க. அதுதான் இந்த கோயிலோட பெரிய இது. ஏன்னா இந்த முத்தாரம்மன் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 ஆண்டுகள் காலமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இந்த நடந்துக்கிட்டு இருக்குது குலசேகரப்பட்டினத்தில். இந்த குலசேகரப்பட்டினம் வந்து கடற்பரப்பு பக்கத்தில் இருக்குது. அதாவது திருச்செந்தூர் அந்த கடலில் இருக்குங்கனால மாலை போடுறவங்க வந்து அந்த கடலில் நீராடி அந்த ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் அந்த தெய்வத்தை வணங்கி மாலை போட்டு 9 நாள் வந்து விரதம் இருந்து அவங்க 10ஆவது நாள் கழிச்சு அந்த தசரா முடிஞ்ச உடனே
அந்த மாலையை வந்து கழட்டிடுறாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. ஏன்னா இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் வந்து சிறப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களும் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே முத்தாரம்மன் கோயிலை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா போக்குவரத்து வசதியை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா திருச்செந்தூர்லேருந்து 13 கிலோமீட்டர் தான் பஸ் வசதி எல்லா வசதியுமே இருக்குது. ரெண்டாவது முத்தாரம்மனுக்கு வந்து மாலை போட்டவங்களுக்கு வந்து என்றைக்குமே அவங்க நினச்ச காரியம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேருங்கும் போது நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு கடலில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு மனித தலைகளை தான் தென்படும். இப்போ இந்த வருஷமும் தசரா வந்து ஆரம்பிச்சிருச்சு. 9 நாள் நவராத்திரி. இந்த நவராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷம். காலபைந்தரி, காத்தியாயினி அப்படின்னு சொல்லி 9 வேடங்கள் வந்து பராசக்தி அன்னை வந்து வேஷம் கொடுத்தாங்க. 10ஆவது நாள் தான் கடைசியாக 9 நாளில் அந்த மகிஷாசூரனை அரைக்கும் போது அழிக்கும் போது துர்காதேவி வடிவில் தான் வந்து அழிக்கிறதா சொல்கிறாங்க. இதில் ஒரு என்ன நவராத்திரி அப்படிங்கும்போது தீமையை நன்மை அளித்தல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தென் மாநிலம் வந்து நவராத்திரி வந்து மகிஷாசுரனை வந்து துர்காதேவி அழிச்சதா வந்து வரலாறு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராவணனை அழிச்சதா சொல்லுதாங்க. அந்த மாதிரி வரலாறு கூறி வைத்த தீமையை நன்மை அளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. ஏன்னா வட இந்தியாவை பொறுத்தவரை ராவணனை ராமன் அழித்த அன்னைக்கு இந்த தசரா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தென் மாநிலத்தை வந்து மகிஷாசுரனை நம்ம தேவி வந்து அழித்து தீமையை அழித்ததுனால அந்த தசரா கொண்டாடுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தசரா வந்து ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளில் வந்து எந்த காரியம் துவங்கினாலும் அது ரொம்ப சிறப்பாக அமையும்னு சொல்கிறாங்க. இது வந்து பல்வேறு அந்த கோயிலில் வந்து பல்வேறு நிறையா புராணங்கள் இருந்தால் கூட அந்த மாரவர்மன் குலசேகரன் வந்து அவர் தான் அந்த கோயிலை கட்டியதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 ஆண்டு பழமையான கோயில். நீங்களும் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயில் போயிட்டு வாங்க. முத்தாரம்மன் கோயிலை வந்து எந்த நேரமும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த தசரா நாளில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். மற்ற நாள்களில் வந்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும். ஆனால் அந்த கடற்கரையில் குளித்து நம்ம சாமி கும்பிட்டு வரும்போது அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். பக்கத்துலேயே திருச்செந்தூர் வந்து குளிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஏன்னா வரவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல திருச்செந்தூரில் குளிச்சுட்டு முருகனை வந்து சுப்பிரமணிய சாமி கும்பிட்டு பக்கத்தில் முத்தாரம்மன் கோயில் 13 கிலோமீட்டர் அதை வழிபட்டுட்டு அப்புறம் நவ திருப்பதிகள் இருக்குது அங்கே பக்கத்தில். அதை ஒரு சுற்றுலாத்தனமாகவே இருக்குது. பக்தர்கள் வந்தால் அதை வந்து அங்கே தெய்வங்களை வணங்கி வர்றதுக்கு அந்த முத்தாரம்மன் கோயில் வந்து ஒரு சிறப்பான இடமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.